ஓம் நமோ நாராயணாய நமக. அன்புடன் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. மனவளக்கலை அப்படின்னு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நல்ல ஒரு மன்றம் வச்சுருக்காரு. அதனுடைய பகுதிகளை பார்ப்போம். மனவளக்கலைன்னு எழுதிக்கிங்க. அது கீழே நம்பர் 1ன்னு போட்டு அகத்தாய்வு இன்ட்ராஸ்பெக்ஷன், அதில் 4-5 பிரிவு இருக்குது. நான் அதை அப்புறம் சொல்கிறேன். அகத்தாய்வு முதல்ல, 2வது அகத்தவம், 3வது குணநல பேர், 4வது முழுமை பேர். அகத்தாய்வு இன்ட்ராஸ்பெக்ஷன், அகத்தவம் மெடிடேஷன், குணநல பேர் சப்ளிமேஷன், முழுமை பேர் பெர்ஃபெக்ஷன். அகத்தாய்வு அப்படின்னா அதில் எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யாருன்னு பார்க்கக்கூடிய 5 பகுதிகள் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் போடுறேன். மனவளக்கலைன்னு எழுதி முதல் பகுதி அகத்தாய்வு இன்ட்ராஸ்பெக்ஷன், 2வது அகத்தவம் மெடிடேஷன், 3வது குணநல பேர் சப்ளிமேஷன், 4வது முழுமை பேர் பெர்ஃபெக்ஷன். முழுமை பேர் எல்லோரும் அடையணும். அதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம், லட்சியம். ஒரு பௌர்ணமியாக, முழு நிலவாக, பிரகாசமாக நம்முடைய ஆத்ம ஜோதி பிரகாசிக்கணும் நண்பர்களே. அதற்காகத்தான் மனவளக்கலை மன்றம்னு ஒன்று நமது உலக சமுதாய சேவா சங்கம் மூலமாக அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஆரம்பித்தார். ஆகவே அகத்தாய்வு இன்ட்ராஸ்பெக்ஷன், அகத்தவம் மெடிடேஷன், குணநல பேர் சப்ளிமேஷன், முழுமை பேர் பெர்ஃபெக்ஷன் என்பதை பற்றி 4 விஷயங்கள் உள்ளன. இதில் அகத்தாய்வை அடுத்த வீடியோவில் போடுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், அனைவரும் முழுமை பெறப்பட்டு பௌர்ணமியாக பிரகாசிப்போம். வாழ்த்துக்கள் நண்பர்களே.